ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இனியா சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இனியா இருந்துக்கிட்டு பொறுமைக்கு மேலே பொறுமை பூமாதேவி தாங்குற மாதிரி தாங்கிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் அவங்க பொறுமையாக இருக்கிற நிலைமையில யாருமே வச்சுன்னு இல்லை. ஏன்னா இந்த நல்ல சிவமும் அமுதாவும் சேர்ந்துக்கிட்டு பயங்கரமான வில்லத்தனெல்லாம் பண்ணி வீட்டிலேருந்து துரத்தி ரொம்பவே அசிங்கப்படுத்திட்டாங்க. ஆனால் அதை பற்றி எதையுமே கவலைப்படுறதில்ல நம்ம இனியா. ஆனால் அவங்களுக்கு மிகப்பெரிய கவலை என்னென்னா, இப்போ அந்த வீட்டில் இருக்கிற நம்ம அக்காவை இப்படி சித்திரவதை பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதனால இனியா அவங்க அக்காவை வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாங்க. வீட்டுக்கு கூட்டு வந்து ஒரு சின்ன குழந்தைய தாங்குற மாதிரி தாங்குன்னு தாங்குறாங்க. ஒரு அம்மா குழந்தைய மாசமா இருக்கிறப்ப இதை சாப்பிடு அதை சாப்பிடுன்னு சொல்லி எப்படி டார்ச்சர் பண்ணுவாங்களோ அந்த பாசத்தால கட்டி வச்சு ரொம்பவே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம இனியா. அவங்க அக்கா எனக்கு போதும்னு சொல்ல வாய் வயிறு வெடிக்கிற அளவுக்கு சாப்பாடு கொடுத்து அதை இதை செஞ்சு அவங்கள சந்தோஷப்படுத்தி ரொம்பவே ஆனந்தப்படுத்தி வச்சிருக்காங்க. என்னதான் இருந்தாலும் மாசமா இருக்கிற பொண்ணு சந்தோஷமா இருக்கிறதால இருந்தாதான் அவங்க பிறக்க போற குழந்தைங்க நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இப்படி ஒரு வேலை பண்ணியிருக்காங்க. இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னா, அமுதா இருந்துக்கிட்டு நேரம் குருன்னு மாயா வீட்டுக்கு போறா. இது யாருக்கு தெரிய வருதுன்னா, நம்ம விக்ரம் இனியாவுக்கும் பின்னாடியே போறாங்க. இவ எங்கேயாச்சும் கட்டவையை தூக்கிட்டு போனாலும் ஏதோ ஒரு வில்லங்கம் பண்ண போறான்னு அர்த்தம். அதனால போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அங்க பயங்கரமான வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அமுதா மாயா கிட்ட போய் பேசிட்டு இருக்கா. மாயாவுக்கும் இவங்களுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கேள்வி ரொம்பவே இதுவெல்லாம் இருக்கு. அங்க போய் பார்த்தா ட்விஸ்டே இருக்கு. நான் என்னவோ நினைச்சேன், ஆனா இந்த இனியா இப்படி பண்ணிட்டா, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. என் கையில பாலை ஊத்தி என்னை சித்திரவதை பண்ணி கொலை பண்ண முயற்சி பண்ணி என்னென்ன பண்ணிட்டா தெரியுமா. இனிமே நம்ம இலங்கை விஷயத்திலையும் அந்த யாழினி விஷயத்திலையும் தலையிட முடியாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப ஒரு மாசான என்ட்ரியை கொடுத்து போய் பொலி நான் அமுத 4 அடி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவன் இருந்துக்கிட்டு நீ அப்புறமா பேசிக்கிற அந்த பக்கம் நில்லு அப்படின்னு சொல்லிட்டு மாயாவை கவனிக்கிறாங்க. என்ன மாயா இப்படி அசிங்கமா மாட்டிக்கிட்டே, உனக்கு அறிவே இல்லையா? நீ காலேஜ் படிக்கிறப்பதான் அந்த தப்பு இந்த தப்பு நீ எல்லா தப்பு பண்ணி அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு வெக்கப்பட்டு எத்தனை மட்டும் நீ திரும்ப அப்படியே தானே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா டைலாக் எல்லாம் பேசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அடியே நான் உன்னோட ஃப்ரெண்டா இருக்கேன், உன்னை பார்க்கறதுக்காக வந்திருக்கேன்னு நினைச்சியா? அது மட்டும் இல்லவே இல்லை, அது நடக்கவும் நடக்காது. நான் விக்ரம கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக விக்ரம் அடையிறதுக்காக தான் வந்தேன். ஆனா இங்க பார்த்தா எனக்கு சின்ன வயசுல நீ தான் எதிரியா இருந்தா, இப்பயும் நீ தான் எதிரியா இருக்க. உன்னை ஒழிச்சு கட்டிட்டா அதுக்கப்புறம் விக்ரம் எனக்கு தான். விக்ரமுக்கு எனக்கு கல்யாணம் நடந்துச்சுன்னா நான் எவ்வளவு சந்தோஷப்படுவோம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பில்டப்லாம் விட்டுட்டு இருக்க. நீ என்ன நினைச்சாலும் அது நடக்காது மாயா. ஏன்னா விக்ரம் என் மேல உயிரா இருக்காரு. நீ அவர் எதுவும் பண்ண முடியாதுன்னு குளிர் போய் 4 வச்சு அவ கண்ணத்துல அப்படியே கண்ணால செவந்து ரத்தம் சொட்ட நின்றுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இனியா சீரியல்ல என்ன சுவாரஸ்யமா நடந்திருக்கும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க. தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. அதோட இனியா சீரியல்ல